என்னை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவையே எஸ்ஐஆர் நடத்தணும். அப்போ தான் வந்து இறந்தவர்கள், பர்மனெண்ட் ரெசிடென்ட் ஆஃப் அதர் கண்ட்ரி போனவங்க, புதிய குடியேறிகள், இந்த நாட்டை சாராதவர்கள், இது எல்லாமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்தால் ரொம்ப நல்லது. எல்லாரும் பயப்படுறது என்னென்னா, இவங்க ஒரு ஆதார மட்டும் பேஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்துருவாங்க, இல்லைன்னா அந்த ஓட்டர் ஐடியில் இருக்க அட்ரஸை மட்டும் பேஸ் பண்ணி முடிவு எடுத்துருவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே என்யூமரேஷன் ஃபார்ம் எல்லாருக்குமே ஒன்று ஒன்று கொடுப்பாங்க. ஒரு ஃபார்மல் ஃபார்ம் தான் அது. சொல்லப்போனால் இதில் வந்து மிகுந்த பலனடைய போகிறது திமுக தான். அதுதான் என்னுடைய பார்வை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆல் இண்டியா எலெக்ஷன் கமிஷன் நடத்துகிறதாலே என்னமோ பிஜேபி பலன் பெற்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அது தவறான ஒன்று. இந்த எஸ்ஐஆரை ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் பண்ணல? போன வருடம் தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அப்போ ஏன் நீங்கள் ரிவிஷன் பண்ணல? இப்போ தமிழ்நாட்டோட தேர்தலும் பீகார் தேர்தல் நெருங்குற சமயத்தில் இந்த மாதிரி செயல்களில் ஏன் பிஜேபி ஈடுபடுது? அது தேர்தல் ஆணையமா இல்லை பிஜேபியோட ஆணையமான்றது திமுக முன்வைக்கிற குற்றச்சாட்டு. இதில் வந்து எஸ்ஐஆரில் வந்துட்டு பாஜகவின் தலையீடு இருக்கா இல்லையான்றதான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்னா, பாஜகவுக்கு அதிகமாக வாக்குகள் எங்கே வருதுன்னு கண்டறிஞ்சு அதை நீக்கிறதுக்கான முயற்சி திமுக பண்ணும். இது தலைகீழ நடக்கும் இங்கே. அது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குது. ஒரு பூத்துக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 பேர் வேலை பார்ப்பாங்க, பிஎல்ஏஸ். அது போக பிஎல்ஓ இருப்பாங்க, ஆஃபீஸரும் இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாரும் கொடுக்குற ஃபார்ம்ஸும் இருக்கும், பிஎல்ஓ நேராக வீட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணுறதும் இருக்கும். ஸோ டபுள் ட்ரிபிள் வெரிஃபிகேஷன் வந்துடும். யாருமே விடப்பட மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக முடிகிற ப்ராசஸ் தான் இது. அதனால் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. 2ஆம் தேதி அன்னைக்கு மகாபலிபுரத்தில் பிளாக் லெவல் ஏஜென்ட் மீட்டிங்கை நம்முடைய சிஎம் அவர்கள் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை நடத்த போகிறாங்க திமுக சார்பாக. அனைத்து கட்சிகளுமே, காங்கிரஸ் உட்பட எல்லாருமே கவனத்தோட அவங்களோட வாக்காளர்கள் தக்க வச்சுக்கணும்னா அவங்களோட டேட்டாவை கரெக்டாக கலெக்ட் பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடி 3 months முன்னாடி பண்ணுற எலக்ட்ரல் ரோல் சரிபார்ப்பு தான் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். கட்டாயமாக நடத்தணும்னு வரும்பொழுது இன்னும் வேகமாக அதை சரி பார்த்து கொடுக்கறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆகையால் இப்போ நடத்துறது கரெக்டு தான். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாஜகவின் மூத்த நிர்வாகியாக பணியாற்றி கொண்டிருக்கிற டாக்டர் விஜயதாரணி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். 2026ஆம் ஆண்டு தேர்தலை விட்டு தமிழக அரசியல் களம் மிகுந்த எதிர்பார்ப்பு உள்ளாகி உள்ளது. இப்போ இதில் எஸ்ஐஆர், அதாவது பாஜகவும் தேர்தல் ஆணையம் ஒன்றுன்ற மாதிரி பல எதிர்கட்சிகளை வந்து டிபேட் வைக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் சட்டம் வந்து எதற்காக, ஏன் இதில் வந்து பாஜகவோட சதி இருக்கா, தேர்தல் ஆணையத்தை இயக்குவது பாஜகவன்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது. இதற்கு உண்டான பதில் என்ன மேம்? அதாவது எஸ்ஐஆருங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட். அதுதான் அதோட முழு ஃபுல் ஃபார்ம். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டர் சீர்திருத்தம், ஓட்டர் லிஸ்ட்டு, வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம்ங்கிறது காலங்காலமாக நடந்துட்டுருக்கிற ஒன்று. சம்மரி ரிவிஷன் சொல்லுவாங்க. அது அடிக்கடி நடக்கும். எவ்ரி 6 months ஒன்ஸ் சம்மரி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்டென்சிவ் ரிவிஷன்பாங்க. அது எவ்ரி 1 yearக்கு ஒரு தடவை நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த 20 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்பாங்க. அது போன 2002 வரைக்கும் 2002ல் 8வது முறையாக நடந்திருக்கு. சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் 8வது முறையாக எஸ்ஐஆர் நடந்திருக்கு. இது 9வது முறை நடக்குது. இது நடக்காத ஒன்றும் கிடையாது. இது நடத்தியே ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவையே எஸ்ஐஆர் நடத்தணும். அப்போ தான் வந்து இறந்தவர்கள், இது மாதிரி பர்மனெண்ட் ரெசிடென்ட் ஆஃப் அதர் கண்ட்ரி போனவங்க, அதுக்கப்புறம் இந்த நாட்டை சாராத புதிய குடியேறிகள், இந்த நாட்டை சாராதவர்கள், இது எல்லாமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்தால் ரொம்ப நல்லது. அப்படி ஒரு இன்டென்சிவாக நாம் வந்து வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் பண்ணும் பொழுது தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு முறையாக இருக்கும். நல்லது தான். அதாவது தேவையில்லாத அன்வான்டாக இறந்தவங்க இவங்கெல்லாம் பட்டியலில் தொடர்றதுனால பொய் வாக்குகள் தான், அதாவது திருட்டு வாக்குகள் தான். இதில் வாக்குகள் ஒன்றில் திருடப்படும், இல்லைன்னா வாக்குகள் சேர்க்கப்படும், இது மாதிரி இல்லை கழிக்கப்படும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு சாத்தியம் வந்து ஒழுங்கான வாக்காளர் பட்டியலை உறுதி செய்யாதனால தான். சம்மரி ரிவிஷன் வந்து இருந்தாலும் கூட சம்மரி ரிவிஷன் நிறைய விஷயங்களை தீர்மானிக்கிறது இல்லை. இன்டென்சிவ் ரிவிஷன் தான். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போ பண்ணுறாங்க. அடிக்கடி இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணணும். அதுதான் சரியான நடைமுறை. எலெக்ஷன் கமிஷன் இதை தொடர்ந்து செய்கிறதுனால அவங்களோட ரெக்கார்ட்ஸும் அப்டேட் ஆகிடும்.
அப்டேட் ஆகிடும். ஓட்டர்ஸ்க்கும் எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. இப்போ இன்னொன்று என்னென்னா, எல்லாரும் பயப்படுறது என்னென்னா, இவங்க ஒரு ஆதார மட்டும் பேஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்துருவாங்க, இல்லைன்னா அந்த ஓட்டர் ஐடியில் இருக்க அட்ரஸை மட்டும் பேஸ் பண்ணி முடிவு எடுத்துருவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே என்யூமரேஷன் ஃபார்ம் எல்லாருக்குமே ஒன்று ஒன்று கொடுப்பாங்க. ஒரு ஃபார்மல் ஃபார்ம் தான் அது. 2002க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு பெரிய கேள்விகள் இருக்காது. ஒரு சிக்னேச்சர் போட்டு அதை மினிமம் ஃபில்லிங் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு ஹெல்ப் பண்ண பிளாக் லெவல் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு அதை ஃபில்அப் பண்ண எல்லாத்துக்குமே உதவி இருக்கும். வீடு வீடாக தான் வந்து இதை பண்ணுவாங்க. ஒரு பிளாக் லெவல் ஏஜெண்ட் ஒவ்வொருத்தருமே 50 ஃபார்ம் வரைக்கும் கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அந்த ஹெல்ப்பும் எடுத்துக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து பிளாக் லெவல் ஏஜென்ட்ஸு, பூத் லெவல் ஏஜென்ட்ஸை எல்லா கட்சிகளோட ஏஜென்சியும் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ண சொல்லி. ஆகையால் இந்த பணிகள் விரைவாக முடியணுங்கிறதுக்காக நிறைய பேர் இன்வால்வ் பண்ணி கட்சிகளோட நிர்வாகிகள் அவங்களோட சப்போர்ட் சிஸ்டத்தையும் எடுத்துக்கிட்டு இதை முழுமையாக நடைமுறைப்படுத்துறதுக்கு கட்சிகள் பாரபட்சமின்றி அனைத்து கட்சிகளும் இதில் பங்கு பெறலாம். சொல்லப்போனால் இதில் வந்து மிகுந்த பலனடைய போகிறது திமுக தான். அதுதான் என்னுடைய பார்வை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆல் இண்டியா எலெக்ஷன் கமிஷன் நடத்துகிறதாலே என்னமோ பிஜேபி பலன் பெற்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அது தவறான ஒன்று. சொல்லப்போனால் திமுக தான் இதில் பலனடைய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இதை நான் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கலை, இந்த நடைமுறை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது அந்த ஐயமும் சந்தேகமும் நிறைய இருக்குது நமக்கு. பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிஸ்டமில் இருக்கிற நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்க வந்து திமுக சப்போர்ட்டர்ஸ். அதில் யார் இந்த ஊழியர்களையே, அரசு ஊழியர்களையே அங்கன்வாடி, சத்துணவு மையங்கள், இங்கெல்லாம் வேலை பார்க்குற எல்லாரையும் இதில் இன்வால்வ் பண்ணுறாங்க. அதில் வந்து யார் வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணுறவங்க மனநிலையில் இருக்காங்கங்கிறத ஒரு ஆர்கனைசேஷனும் அதுக்கு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணிடுறாங்க. அவங்கள மட்டுமே பிஎல்ஓவாக போடுறதுக்கு ஒரு திட்டம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அதை அவங்க வந்து திமுக சார்பாக மட்டுமே வந்து அந்த மாதிரி வீடுகளை மட்டும் டார்கெட் பண்ணி திமுக வாக்குகளை உறுதி செய்துட்டு திமுகக்கு எதிர் வாக்குகளை எல்லாம் கழிக்கிறதுக்கான நடைமுறை சாத்தியங்கள் நிறைய இருக்குது. இதில் லாபம் அடைய போகிறது திமுகவாக தான் இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. திமுக தேவையில்லாமல் இதை எதிர்க்கிறாங்க. ஆனால் அதே நேரம் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி அன்னைக்கு மகாபலிபுரத்தில் பிளாக் லெவல் ஏஜென்ட் மீட்டிங்கை நம்முடைய சிஎம் அவர்கள் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை நடத்த போகிறாங்க திமுக சார்பாக. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த எஸ்ஐஆர்னால பலன் பெற போகிறது திமுக தான், அப்படி தான் தெரியுது. ஆனால் இதில் எல்லா கட்சிகளும் விழிப்புணர்வோடு, அதிமுக, பாஜக, இன்னும் அனைத்து கட்சிகளுமே, காங்கிரஸ் உட்பட எல்லாருமே கவனத்தோட அவங்களோட வாக்காளர்கள் தக்க வச்சுக்கணும்னா அவங்கவுங்களோட டேட்டாவை கரெக்டாக கலெக்ட் பண்ணி அவங்களோட ஆவணங்கள் 2002க்கு முன்னாடி இருக்கிற வாக்காளர்கள் அவங்களுக்கு வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அவங்களோட ஒரே ஒரு ஏதாவது ஒரு அடிஷ்னல் டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி கொடுத்தா போதும். ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு கொடுத்தா போகிறோம். ஆனால் அதே நேரம் 2002க்கு அப்புறம் வாக்காளர்கள் ஆயிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டாயமாக அட்ரஸ் ப்ரூஃபும் சேர்த்து கொடுக்கணும். ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் ஒரே ப்ரூஃபாக இருந்தால் அதை கொடுக்கலாம். அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா அதுக்கு முன்னாடி வாக்காளர்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட வாக்காளர் அட்டையை இதில் அட்டாச் பண்ணால் போகிறோம். அப்படி நிறைய விஷயங்கள் கிளாரிஃபிகேஷன் கேட்டகிரி A டு கேட்டகிரி G வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி வாக்காளர்கள், அவங்க என்னென்ன படிவங்களை கொடுக்கணும், அவங்க கையில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸில் கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒன்று கொடுத்தா போகிறோம். ஏதோ ஒரு பேங்க் பாஸ்புக்கோட ஃபஸ்ட் பேஜு, அது மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டு, ஏதோ ஒன்று அந்த நபர் அந்த இடத்துல வசிக்கிறாங்க, அந்த ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அட்ரஸில் வசிக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபும், அடையாள அட்டை, அதாவது ஆள் அடையாள அட்டை, ஃபோட்டோ ஐடி அப்படிங்கிறதுக்கு ஒருவேளை ஆதாரம் கூட ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த ரெண்டுத்தையும் வச்சு கொடுத்தாலே அந்த ஃபார்ம் அவங்களே பிஎல்ஓஸே ஃபில்அப் பண்ணிடுவாங்க. மக்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து அவங்களோட ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டா போகிறோம். அப்படி எல்லாருமே பண்ணிட்டாங்கன்னா இந்த இறந்தவர்கள்லாம் வெளியில் போயிடுவாங்க, எடுத்துகிற வாய்ப்பு இருக்குது, கழிச்சிடலாம். அது மாதிரி விடப்பட்டவர்கள் சேர்க்கப்படுவார்கள், புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுவாங்க. 18 வயசு நிரம்பினவங்க இப்போ நிரம்பினவங்களாம் இப்போ சேர்ந்துடலாம், இதில் சேர்ந்துடலாம்.
அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இன்டென்சிவ் ரிவிஷனில் சாதகமாகவும் இருக்குது, நல்லதும் இருக்குது. கெடுதல் என்னென்னா திமுக தன் பக்கமாக அதை வளச்சிக்கலாம், அது ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை இல்லைன்னே சொல்ல முடியாது. திமுக எதிர்கட்சியில் குற்றச்சாட்டு வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐஆரை ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் பண்ணல? போன வருடம் தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, அப்போ ஏன் நீங்கள் ரிவிஷன் பண்ணல? இப்போ தமிழ்நாட்டோட தேர்தலும் பீகார் தேர்தல் நெருங்குற சமயத்தில் இந்த மாதிரி செயல்களில் ஏன் பிஜேபி ஈடுபடுது? அது தேர்தல் ஆணையமா இல்லை பிஜேபியோட ஆணையமான்றது திமுக முன்வைக்கிற குற்றச்சாட்டு. அதாவது ஒரு விஷயம் நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், எஸ்ஐஆர் பற்றின விவாதமே இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த விஷயமே விவாதத்துக்கு வரல. அதை ஏன் கொண்டு வரலன்றதான் கேள்வி. விவாதத்துக்கு வரல, அது பிளேஸே ஆகலை. அதுக்கப்புறம் தான் அந்த ஆலோசனையை வந்து அந்த 20 ஆண்டுகள் நிறைவு பெறுது. இப்போ ஒரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த எஸ்ஐஆர் நடத்தப்படுது. ஸோ கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் இப்போ தான் நிறைவடையுது. 2022 தான் அது முடியுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதற்குண்டான இசைவு, பாராளுமன்ற இசைவு எல்லாமே அந்த 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுது. அது நிறைய விவாதங்களுக்கு உட்பட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அதை எலெக்ஷன் கமிஷன் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மொத்த வரைவு பட்டியலையும் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு டிராஃப்டை ரெடி பண்ணிக்கிட்டு அவங்க ஃபீல்டில் இறங்குறாங்க. இப்போ அதனால் இப்போ மாநில வாரியாக இப்போ போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஈஸியாக இருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போது எந்தெந்த மாநிலங்களுக்கு தேர்தல் வருதோ அதை வேகமாக முடிச்சுட்டே வந்தாங்கன்னா மொத்தம் எல்லா மாநிலங்களுக்கும் முடிஞ்சிடும். ஸோ அப்படி தான் அதை வந்து விரைவுபடுத்தி கொண்டு போக முடியுது. ஒரு எலெக்ஷனை ஒட்டி இருக்கிற எலக்ட்ரல் ரோல் சரிபார்ப்புங்கிறது இன்னும் சரியாக இருக்கும். எல்லா கட்சிகளும் இன்வால்வ் ஆவாங்க, எல்லா பூத் லெவல் ஏஜென்ட்ஸும் இன்வால்வ் ஆவாங்க. நீங்கள் சாதாரண நேரத்தில் இதை பண்ணிங்கன்னா சுணக்கம் இருக்கும், டிலே இருக்கும், வேகமாக நடக்காது. எலெக்ஷனுக்கு முன்னாடி 3 months முன்னாடி பண்ணுற எலக்ட்ரல் ரோல் சரிபார்ப்பு தான் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். கட்டாயமாக நடத்தணும்னு வரும்பொழுது இன்னும் வேகமாக அதை சரி பார்த்து கொடுக்கறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆகையால் இப்போ நடத்துறது கரெக்டு தான். பீகார் எலெக்ஷன் முன்னாடி நடத்துறது, இங்கே தமிழ்நாடு எலெக்ஷன், கேரளா பாண்டிச்சேரி எலெக்ஷன் முன்னாடி நடத்துறது, அது மாதிரி ஒவ்வொரு இன்னும் 12 மாநிலங்களுக்கு தேர்தல் வரப்போது அங்கேயும் இப்போ நடத்த போகிறாங்க. ஏன்னா பீகார் எலெக்ஷனில் அவ்வளோ குற்றச்சாட்டு முன் வச்சாங்களே மேம், அதுக்கு இப்போ வரைக்கும் பதில் ஆணையம் சரியான பதில் கொடுக்கலன்றது குற்றச்சாட்டு நிறைய வச்சாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்லேருந்து டைரக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் தாக்கல் பண்ணிட்டாங்க. அந்த தாக்கல் பண்ணது மொத்த மாவட்டமாக விட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியாக விட்டுருந்தா யார் யார் என்னென்ன தெரிஞ்சிருக்கும். மொத்த மாவட்ட லிஸ்ட்டு தான் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் கூட தேர்தல் ஆணையம் சப்மிட் பண்ணாங்க. கொடுத்துட்டாங்க. அந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் அதில் நீக்கப்பட்டாங்களோ அதில் 47 லட்சம் பேர் மீண்டும் இணைக்கப்பட்டாங்க. முறையான ஆவணங்கள் கொடுத்த பிறகு அது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இதை மாதிரி முறையான ஆவணங்களை கொடுக்குறவங்கள நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கன்ட்டு டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. உடனே அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து ஏதாவது கஷ்டம் இருந்தால் முறையான ஆவணங்களை கொடுத்து சேர்க்கறதுக்கு மார்ச் வரைக்கும் கூட நம்ம சுப்ரீம் கோர்ட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பயும் சேர்த்துடலாம். நம்ம எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி முடிஞ்சு போயிடும் எல்லாமே. உறுதியான வாக்காளர் பட்டி இப்போ டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து வரைவு பட்டியல் தயார் பண்ணுறதுக்கான கணக்கெடுப்பு தான் நடக்குது. இதன் பிறகு டிசம்பர் 4ஆம் தேதி வரைவு பட்டியல் தான் டிராஃப்ட் அது வெளிவரும். வரைவு ஓட்டர் லிஸ்ட்டு வாக்காளர் பட்டியல் அது வெளிவந்த பிறகு அதில் யார் யார் விட்டு போயிருக்கு, யார் யார் சேர்க்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துடும். அப்புறம் அந்த எனிமரேஷன் ஃபார்மை மறுபடியும் அடிஷ்னலாக யார்கிட்ட வாங்கணும். ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டும் தெருவாக நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா ஒரு பூத்தில் எவ்வளோ 2000 பேர் மேக்ஸிமம் தாண்ட வாய்ப்பே கிடையாது. அப்போது அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டு ஒரு இதுக்கு 2 பூத் லெவல் ஏஜென்ட்டு 3 பூத் லெவல் ஏஜென்ட் 2000 பேர் சரிப்பா. 2000ங்கிறது அதிகம். நிறைய இடங்களில் 800 தான். மலைப்பகுதிகளெல்லாம் 650 800 பேர் தான், அவ்வளோதான் இருக்குது. சிட்டிலலாம் 1700 தாண்டலை, 1800 ஒரு பூத்துக்கு தாண்டாது. அப்படி இருக்கும்பொழுது ஆண் பெண் பூத்துன்னு பிரியுது. அப்படி இருக்கும்பொழுது ஒருவேளை அந்த மாதிரி பூத்து பிரிப்பு படி பார்த்தீங்கன்னா வெறும் 900 ஓட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் அட் த பெஸ்ட்டு, இல்லை 800 தான். அதை சரி பார்க்குறதுங்கிறது கஷ்டம் இல்லை. ஒரு 800 வீடு வந்து 2 ரவுண்டு வந்தாங்கன்னா கரெக்ட் பண்ணி அந்த எல்லா எனிமரேஷன் ஃபார்மையும் வாங்கி கொடுத்துடலாம். ஒரு நாளைக்கு 50 ஃபார்ம் வச்சு ஒரு பிஎல்ஏ கொடுக்கலாம், சப்மிட் பண்ணலாம். அப்போது எத்தனை கட்சிகள் இருக்குது? அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளே கிட்டத்தட்ட 8 or 10 இருக்குது. அப்போது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு 2 பேர்னா கிட்டத்தட்ட 10 பேர்னா 20 பேர் இருக்காங்க. ஒரு 800 பேர்லேருந்து 1800 பேருக்கு உள்ள ஒரு பூத்துக்கு 20 பேர் இருக்காங்க. 20 பேர் 2 ரவுண்டு வந்தாங்கன்னா என்டையர் சிஸ்டமில் அந்த 1800 பேரை ஈஸியாக கவர் பண்ணிடலாம்.
அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. ஸோ வரைவு பட்டியல் தயார் பண்ணுறதுக்கு இப்போ இவங்க கணக்கெடுப்புக்கு உதவி செய்யலாம். என்யூமரேஷன் ஃபார்ம் மேற்கொண்டு கொடுத்து வாங்கிறதுக்கு மறுபடியும் ஜனவரி பிப்ரவரி பிகினிங் வரைக்கும் டைம் இருக்குது. பிப்ரவரி 7ஆம் தேதி தான் உறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியில் வரும், எஸ்ஐஆர் முடிஞ்சு. அதில் தான் வந்து முழுமையாக எல்லோரும் சேர்க்கப்பட்டதோ இல்லை கழிக்கப்பட்ட லிஸ்ட் எல்லாமே ஃபைனலுக்கு வரும். அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. நான் சொன்ன இந்த கணக்குப்படி இந்த பிஎல்எஸ் வந்து ஒரு நாளைக்கு 50 இது கொடுக்கலாம், ஒரு ஃபார்ம் கொடுக்கலாம், 50 ஃபார்ம் ஒருத்தர் கொடுக்கலாம். அந்த அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன், சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க, நேஷ்னல் எலெக்ஷன். அப்போது 50 பேர்னா 20 பேர் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ஃபார்ம் கொடுக்கலாம். எல்லாருமே 50 கலெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரே நாளைக்கு 1000 பேர் ஃபார்ம் கொடுக்கலாம். அது 3 தடவை கொடுக்கலாம், 3000 தடவை. ஆமாம், 3 தடவை கொடுக்கலாம், 4 தடவை கொடுக்கலாம். ரிப்பீட்டடாக 50 பேர் மறுபடியும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்பீட்டெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதில் உள்ள முரண்பாடுகளை களைஞ்சிட்டு கரெக்டான இதை எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படி ஒரு பூத்துக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 பேர் வேலை பார்ப்பாங்க பிஎல்ஏஸ். அது போக பிஎல்ஓ இருப்பாங்க, ஆஃபீஸரும் இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாரும் கொடுக்குற ஃபார்ம்ஸும் இருக்கும், பிஎல்ஓ நேராக வீட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணுறதும் இருக்கும். ஸோ டபுள் ட்ரிபிள் வெரிஃபிகேஷன் வந்துடும். யாருமே விடப்பட மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக முடிகிற ப்ராசஸ் தான் இது. அதனால் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது திமுகவுக்கு கூட ரொம்ப சாதகமாக இருக்கும். அவங்க இதை ஏன் வெறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க சொல்லப்போனால் சந்தோஷப்படணும் எஸ்ஐஆர் வந்ததில். இதில் வந்து எஸ்ஐஆரில் வந்துட்டு பாஜகவின் தலையீடு இருக்கா இல்லையான்றதான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா தேர்தல் ஆணையம்ன்றனாலே பாஜகவின் தலையீடு இருக்குமே. போனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்னா, பாஜகவுக்கு அதிகமாக வாக்குகள் எங்கே வருதுன்னு கண்டறிஞ்சு அதை நீக்கிறதுக்கான முயற்சி திமுக பண்ணும். இது தலைகீழ நடக்கும் இங்கே. அது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குது. அதை பாஜகவுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸு மிக ஜாக்கிரதையாக, அதிமுகவின் பூத் லெவல் ஏஜென்ட்ஸு மிக ஜாக்கிரதையாக இந்த வாக்குகள், அதிமுக வாக்குகளோ பாஜக வாக்குகளோ சிதறிடாமல் நீக்கப்படாமல் ரொம்ப கவனமாக இதை கொண்டு சேர்க்கணும். என்யூமரேஷன் ஃபார்ம்ஸை வாங்கி கொடுக்கணும். ஏஜென்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நிச்சயமாக பாஜக அதிமுக வாக்குகளை டிலீட் பண்ணுறதுக்கு திமுக நிச்சயமாக முயற்சி எடுக்கும். அவங்களோட ஆஃபீஸர்ஸை தான் அவங்க போட போகிறாங்க, பிஎல்ஓஸாக. அதே மாதிரி பூத் லெவல் ஏஜென்ட்ஸும் அவங்க ஆட்கள் வந்து இதை பார்த்துட்டு டிலீட் பண்ணுறதுக்கான பாஜக வாக்காளர்களை அண்ட் அதிமுக வாக்காளர்களை, தீவிர வாக்காளர்கள் யாருன்னு கண்டறிஞ்சு அவங்கள நீக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கும். ஆகையால் பாஜக அதிமுகவோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ப்ராசஸை எடுத்து செல்லணும். கட்டாயமாக தினந்தோறும் ஒரு 50 ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ஆவணங்களை வச்சு சப்மிட் பண்ணி உறுதி செய்யணும். இல்லைன்னா பாதிக்கப்பட போகுது பாஜகவும் அதிமுகவும் தான். திமுக இதனால் லாபம் அடைய போகுது. ஆகையால் உஷார் உஷார் உஷார். இது நம்மளுடைய சிஸ்டமை சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை மக்களாகிய நீங்களும் உதவி செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.